everyone, welcome to Divish Academy. After a long time அப்புறம் நம்ம ஒரு வீடியோ வந்து டுட்டோரியல் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஜூட் ஃபேப்ரிக் வச்சு பார்க்க போகிறது கிடையாது, நம்மளுடைய ஆரி ஒர்க்கு. ஸோ ஆரி ஒர்க்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு ரெண்டு ஐட்டம் மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும், அதை வச்சு பண்ணக்கூடிய ஒரு என்டையர் பிரைடல் ப்ளவுஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 10 rupees காயின் வச்சு இந்த ஹாஃப் ரவுண்ட் அப்படின்றத நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைன் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா ஜரியில் செயின் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்கேன். 0.55 அப்படின்ற நம்மளுடைய நீடில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டில் எப்போதுமே நம்ம அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வேரி ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி உள்ளே வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே டபுளில் தான் நம்ம அந்த த்ரெட்டை எடுக்கணும். இதை ஒட்டியே, அதாவது ஃபர்ஸ்ட் லைன் நம்ம ஜரி த்ரெட் போட்டோம் இல்லையா, அதை ஒட்டியே அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சில்க் த்ரெட் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சில்க் த்ரெட் வச்சு ஒரு லைன் போட போகிறேன். இந்த மாதிரி கண்டினியூஸாக 4 லைன்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் கொடுத்துருக்கிறது வந்து பர்பிள் கலர் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் பிங்க் கலர் லைன் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜரி த்ரெட்டை வச்சு அந்த லைனை ஃபினிஷ் வந்து பண்ண போகிறேன். இதுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் வச்சு பண்ணக்கூடிய ஃப்ரெஞ்ச் நாட். இந்த சீக்வன்ஸ் வச்சு இந்த ஃப்ரெஞ்ச் நாட் மட்டும் தெரிஞ்சாலே போதும், என்டையர் த ப்ளவுஸ் வந்து நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் வந்து எடுத்துட்டு இப்போ என் விரல் மட்டும் பார்த்துக்கோங்க. நம்மளோட விரலில் எப்போதுமே அந்த த்ரெட்டை கரெக்டாக லூப் பண்ணி பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லூப் பண்ணி பிடிக்கிறதுனால என்ன ஆகும்னா, இன்கேஸ் உங்களுக்கு அந்த த்ரெட்டு வந்து முன்ன பின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்தால் கூட நம்ம விரல்களால் பிடிக்கிறப்போ உங்களுக்கு அந்த இதில் சிக்கு விழாமல் ஈஸியாக வரும். ஸோ செயின் ஸ்டிச்சும் ஃப்ரெஞ்ச் நாட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும், என்டையர் ப்ளவுஸுமே நம்ம இந்த இதில் முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், நம்ம இந்த இடத்துல வந்து சீக்வன்ஸ் என்ன சைஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், த்ரெட்டு எவ்வளோ எடுத்திருக்கோன்னு. ஸோ பிகினிங் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் த்ரெட்டு எடுக்கிறப்போ கம்பல்சரி அது வந்து ஒரு 7 லைன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 7 போடுறப்போ 14 லைன்ஸாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா 8 லைன்ஸ் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். 8 வந்து இன்னும் கொஞ்சம் திக்காக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள் செகண்ட் லைன் நான் எப்படி அதில் கொடுக்குறேன்னு, அதுக்கு பக்கத்துலேயே எடுத்து ஃபர்ஸ்ட் லைனுக்கு மேலே அதில் பிளேஸ் ஆகிற மாதிரி நம்ம செகண்ட் லைன் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா தான் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பூ மாதிரியான டிசைன் வந்து நமக்கு கிடைக்கும். நான் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சீக்வன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால், மீடியம், லார்ஜ் 3 சைஸில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கும். மீடியம் சைஸ் தான் எப்போதுமே ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்மால் சைஸ் போட்டிங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட்டு போட்டுருவோம், கீழே இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் தெரியவே தெரியாது. அதுவே நீங்கள் லார்ஜ் சைஸ் போட்டிங்க அப்படின்னா சீக்வன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக தெரியும். நீங்கள் 2-3 டைம்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போடுற மாதிரி இருக்கும். இதுனா நீங்கள் சிங்கிளாக முடிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுலேயே கரெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு 4 லேயர், அதாவது ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், சென்டரில் வந்து ஒரு சின்ன ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு போடுற மாதிரி தான் இந்த டிசைன் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 rupee காயின் சைஸு. 5 rupee காயின் சைஸ் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இந்த சைஸில் ஃப்ளவர் வந்து கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். 3 லைன் வச்சு நீங்கள் வரையணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப சின்ன காயின், அதாவது இதை விட கொஞ்சம் சின்னதாக ஒரே ஒரு சென்டிமீட்டர் உள்ளே வர மாதிரி நீங்கள் ரவுண்டு போட்டுக்கிட்டிங்கன்னா போதும், ஒரு லைன் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் என் விரல்களில் தான் அந்த த்ரெட்டை வந்து பிடிச்சிருக்கேன். பிகினர்ஸ் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் நீட்டாக வந்து உங்கள் ஒர்க்கு வரும். எந்த இடத்துலையும் ஒரு செதும்பலோ ஒரு லைட்டாக பிரிகிறதோ த்ரெட்டு வெளியே வர்றதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஃப்ரெஞ்ச் நாட் தெரியும் அண்ட் எனக்கு செயின் ஸ்டிச் போட தெரியும் அப்படின்னு நினச்சிங்கனாலே இந்த ஒர்க்கை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக சூப்பராக பண்ண முடியும். ஜர்தௌசி மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டுக்குமே நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கும். த்ரெட் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப உறுத்தாது, 3D எஃபெக்டில் உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த ஒர்க்கை வந்து பண்ணலாம். நான் மேலே கீழே அதே மாதிரி தான் ஷேப் கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் மேலே லைட்டாக ப்ளீட்ஸ் வச்ச மாதிரி பண்ண போகிறாங்க, பஃப் ஸ்லீவ் வச்சு. ஸோ அதனால் நான் இதுக்கு வந்து ஸ்விங் த்ரெட்டு தான் எடுத்துட்டு நம்மளுடைய சமிக்கியும் ஒன்று எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப்
டியூப் இருக்குல்ல, கர்த்தனா பீட்ஸு, அதை வச்சு நான் வந்துட்டு அந்த இடத்துல முடிச்சிடுறேன். ஒரு சின்ன சின்ன புட்டா ஒர்க்கு மாதிரி கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னா நம்மளோடது ஃபுல்லாகவே ரெடி ஆயிரும். இதுதான் என்டையர் ப்ளவுஸுக்குமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ த்ரெட்டு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெல் அப்படின்ற பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு எவ்வளோ த்ரெட் ஆகும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாக்டாக 2 த்ரெட்ஸு ஃபுல்லாக நான் பிரித்து ஃபுல்லாக புதுசாக வந்து 2 த்ரெட்டு ஆகிருக்கு என்டையர் ப்ளவுஸ் போடுறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் 7 7 14 லைன்ஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு சின்ன வேரியேஷன் வேணும்னா 8 8 வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நான் 2 நீடில் உடச்சிட்டேன். இதை பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு இந்த விரல்லாம் பயங்கரமாக வலி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு இந்த ஒர்க் இருக்கும். ஜதௌசி மாதிரி இதுவும் ரொம்ப மைனூட்டான ஒர்க்கு மாதிரி தான். பட் நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவுட்புட். ஸோ அதை தான் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் நான் யூஸ் பண்ண க்ளூ மற்ற ஐட்டம்லாம் நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட் வந்து டபுள் பெல் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிஸ்டர் டைப்பில் வரக்கூடிய இந்த த்ரெட் வந்து யூஸ் பண்ணுங்கள். பட் இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் நீடிலில் இன்சர்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம த்ரெட்டு வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா டெய்லரிங்கில், அந்த ஹூக் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிகினிங் டைமில் நீங்கள் இந்த பாலிஸ்டர் த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்வன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சேன். இது வந்து மீடியம் சைஸ். ஓகே, இந்த மாதிரி பேக்கெட்டில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 2 பேக்கெட் வந்து கம்பல்சரி இந்த ஒர்க்குக்கு வேணும். 1.5 பேக்கெட் வரும், ஒரு ஹாஃப் பேக்கெட் வந்து மிச்சமாக இருக்கும். கண்டிப்பாக 1.5 பேக்கெட் வேணும். ஏன்னா இது எவ்வளோ வேணும் எவ்வளோ அப்படின்றது தெரியாது இல்லையா, அதுக்காக. மார்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டைப்பில் இருக்கக்கூடிய பென்சில் கிளாஸ் மார்க்கர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு. அண்ட் க்ளூ வந்து பார்த்தீங்கன்னா பைப்பிங் க்ளூ அண்ட் ஃபேப்ரிக் க்ளூ ரெண்டுமே வந்து நான் யூஸ் பண்ணேன். ஏன்னா பேக் சைடை வந்து கண்டிப்பாக இதை வந்து செக்யூர் பண்ணணும். நான் இதை தான் உங்களுக்கு சொன்னேன். த்ரெட்டு வந்து நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா க்ளூ லைட்டாக ஃப்ரண்ட்டில் அப்ளை பண்ணிவிட்டு நீடிலில் கொடுக்குற மாதிரி அந்த பாலிஸ்டரில் கொடுக்க முடியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்டையர் த ப்ளவுஸ் வந்து நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஹேண்டுக்கும் சரி, பேக்குக்கும் சரி, ஃப்ரண்ட்டுக்கும் சரி. பட் நம்ம என்ன ஒரு விஷயம்னா பேக் சைடில் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ தான் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது த்ரெட் ஒர்க் அப்படின்றதுனால நமக்கு தெரியாமல் கூட சின்னதாக உங்களுக்கு லூஸ் இருந்தாலும் வெளியே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதை எப்படி சேஃப்கார்ட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பேக் சைடில் த்ரெட்டு தானே ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த த்ரெட்டு மேலே மட்டும் க்ளூ அப்ளை பண்ணணும். கண்டிப்பாக கிளாத்தில் வந்து படவே கூடாது. கிளாத்தில் பட்டுச்சுன்னா ரொம்ப டேஞ்சர். ஸோ அது வந்து வெளியே உங்களுக்கு ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி டேப் பண்ணி விடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ப்ரஷ் வச்சுக்கோங்க. லைட்டாக வாட்டரில் அந்த க்ளூ ஆட் பண்ணியும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். நம்மளோட ஃபைனல் அவுட்புட் இது தான். நீட்டாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒன்லி 2 ஸ்டிச்சஸ், 2 ஸ்டிச்சு மட்டும் தெரிஞ்சாலே போதும். என்டையர் த ப்ளவுஸ் வந்து நம்ம நீட்டாக ஒர்க் பண்ணி முடிக்க முடியும். அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது, கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அழகான டுட்டோரியல் வீடியோவில் பார்க்கலாம். இனி புதுசாக நம்ம என்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறோமோ அதை மேக்ஸிமம் உங்களுக்கு டுட்டோரியல் வீடியோவாக போடுறேன். உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. Thank you for watching.